ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் ஆண்டுடைய கிருபையினால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுவதற்கு தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ விழிப்புணர்வு என்ற அந்த தலைப்பின் அடிப்படையில் பாஸ்டர் சோகன் அவர்கள் நடத்தி வருகிற இந்த யூடியூப் சேனல் காணொளி வாயிலாக பல பரிசுத்தவான்கள் அவ்வப்போது பல விதங்களில் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லி வருவது அறிவீர்கள். கடந்த முறை கூட கடந்த வாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து அவர் ஊழியத்தை நிறைவேற்றுகிற இந்த கடைசி நேரம் வந்தபோது அவரை பாடுபடுத்தினார்கள். அவரை எவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்த வேண்டும், அவரை கஷ்டப்படுத்தி சிலுவையை சுமக்க வைத்து பாடுபடுத்தி அவமானப்படுத்தி காரி துப்பி அவரை வேதனைப்படுத்தின சம்பவங்கள் எல்லாம் ஆண்டுடைய அந்த வார்த்தைகளில் வேதத்தில் நாம் படிக்க முடியும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடு மரணங்களை தியானிக்கும் போது அதை குறிப்பிட்டு எல்லாரும் அழ வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் அறிவிக்கவில்லை. அன்றைக்கு தேவ ஜனங்கள் அழுதார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு போன போது அந்த ஜனங்கள் எல்லாரும் பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னார், எனக்காக நீங்க அழ வேண்டாம், நான் இந்த உலகத்திலே வந்து இந்த பாடுகளை அனுபவிக்க போகிறேன். இது எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. நீங்க உங்க ஆத்துமாவை காத்துக்கொள்ள உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் ஜனங்களுக்கும் நீங்கள் அழ வேண்டும் என்று ஆண்டவர் குறிப்பிட்டார். அதே போலதான் இந்த நாட்களில் மற்ற ஜனங்களை குறித்த ஆத்தும பாரம் எங்களுக்கு இருக்கிறதினாலே, ஆண்டவரை பற்றி அறியாததினாலும் அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்று தெரியாததினாலும், ஆண்டவர் எதற்காக பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்தார்ங்கிற விஷயம் அறியாததினாலும், அவர் இந்த பூமியில் வந்து என்ன செய்தார், எப்படி பாடுபட்டார், எப்படியெல்லாம் அலைந்து திரிந்து ஊழியம் செய்தார், யாருக்காக இதையெல்லாம் செய்தார், கடைசியிலே அவருக்கு இருக்கிற அந்த அதிகாரம் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். பூமிக்குரிய காரியத்திலே அதை செயல்படுத்தாதபடிக்கு தேவ திட்டம் நிறைவேறும்படி முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்து செயல்பட்ட விதங்களை நாங்கள் அறிந்திருக்கிறதினால், அவர் உங்களுக்கெல்லாம் அப்படி சொல்லி எழுதி வைத்திருக்கிறதினால், நாங்களும் அந்த ஆத்துமா கெட்டு போகக்கூடாது என்கிற ஆத்தும பாரத்தோடு இவைகளை சொல்லுகிறோம், செய்கிறோம். பிரியமானவர்களே, அப்படி ஆண்டவரை பிடித்து அடித்து சிலுவையில் அறைந்து அவர் தன்னுடைய பாடுகளுக்குள்ளே வேதனையை சகித்து கொண்டிருந்த போதுதான் 7 வார்த்தைகளை சொல்லி அந்த வார்த்தைகள் முடிந்த பிறகு என்ன செய்தார்கள், அவரை அடித்து கொன்று விட்டார்கள். அப்புறம் அதன் பிறகு ஒரு சம்பவங்கள் நடக்கிறது. நீங்கள் தொடர்ச்சியாக வேதத்தில் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவை மரித்த பிறகு கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு அரிமத்தேயு ஊரானாகிய யோசேப்பு என்பவன் ஆண்டவருடைய சீடனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த அவன் பிலாத்துவினிடத்தில் தைரியமாய் போய், இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை எங்களுக்கு கொடுங்கள், நாங்கள் அடக்கம் பண்ண வேண்டும் என்று சொன்னபோது பிலாத்துக்கு ஆச்சரியமாகிவிட்டது. உடனே நூற்றுக்கார் போர் வீரனை அழைத்து, போயிட்டு பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்து விட்டாரான்னு. அதன் பிறகுதான் போயிட்டு அந்த போர் வீரன் நூற்றுக்கு அதிபதி போயிட்டு ஈட்டி எடுத்து அவர் விழாவிலே குத்தப்பட்ட போது அங்கே தண்ணீரும் ரத்தமும் ஓடி வந்தது. அப்புறம் அதன் பிறகு போயிட்டு அவர் சொன்ன உடனே, இவ்வளவு சீக்கிரம் மரித்து விட்டாரா, யோசிக்கவில்லையே, இவ்வளவு சீக்கிரம் மரித்தாரா என்று அவர் ரொம்ப வருத்தத்தோடு அதன் பிறகு அந்த சரீரத்தை யோசேப்புக்கு கொடுத்த பிறகு யோசேப்பு அந்த சரீரத்தை வாங்கி புதிதான கல்லறையில் தன்னுடைய நிலத்திலே தன்னுடைய சொந்த கல்லறையிலே அதை வைத்து அந்த சரீரத்தை அதை நறுமணப்படுத்தி அதை பாதுகாப்பாக வைத்து கல்லறையில் வைத்து கல்லை வைத்து மூடினார். அதன் பிறகு நீங்கள் பாருங்கள், வேதத்தில் பார்க்கும்போது கல்லறையில் வைக்கப்பட்ட இயேசு அங்கேயே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் பல முறை தம்முடைய சீஷர்களுக்கு அவர் தம்முடைய வார்த்தைகளை குறிப்பிட்டது நீங்கள் வேதத்தை கேட்கும்போது படிக்கும்போது உங்களால் அறிந்து கொள்ள முடியும். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்தில் பேதுருகிட்டையும் மற்றவங்ககிட்டையும் கூட இருக்கும்போது சொன்னார், அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும்
வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். ஆண்டவர் சீஷர்களுக்கு முன்கூட்டியே அவர் உயிர்த்த பாடுகளை குறித்தும் அவர் படப்போகிற கஷ்டங்களை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் அவர் சொன்னார். அதன் பிறகு பாருங்கள், 27ஆம் அதிகாரத்தின், இப்ப நான் சொன்ன அந்த வார்த்தை உங்களுக்கு தெரியும், 27ஆம் அதிகாரத்தின் 63ஆம் வசனத்துல சொல்றாங்க, ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவினிடத்தில் கூடி வந்து, ஆண்டவரே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்குள்ளே பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. தம் சீஷர்களுக்கு மட்டும் சொல்லவில்லை, அவர் தனக்கு பாடுபடுத்த போகிற மக்களுக்கு முன்பாக கூட அவர் தமது வார்த்தைகளை சொன்னதை இந்த யூத மத தலைவர்களும் அந்த வார்த்தைகளை அறிந்தார்கள். இப்படி அறிந்து அப்பொழுதுதான் அவர் உயிரோடு எழுந்த பிறகு அவர் உயிர்த்தெழுந்த செய்தியை தவறாய் அவர் உயிர்த்தெழவில்லை என்ற செய்தியை கொடுக்க வேண்டும் என்று அநேகருக்கு பணம் கொடுத்து அந்த செய்தியை மறைத்து விட்டார்கள் என்பதாக தொடர்ச்சியாய் வார்த்தைகளில் படிக்கிறோம். இப்படி ஆண்டவர் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிரோடு எழுந்திருக்கிற சூழ்நிலையில் 28ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், பொழுது விடிந்து வரும்போது அங்கே ஒரு தூதன் வானத்திலிருந்து வந்தான். யோசேப்பு வைத்தந்த கல்லை வெளியே புரட்டி தள்ளி உட்கார்ந்தான். அவன் தோற்றம் வித்தியாசமாய் இருந்தது. அப்பொழுது சில ஸ்திரீகள் அந்த இடத்துல போய், ஆண்டவர் இயேசு கல்லறையிலே வைக்கப்பட்டாரே, அவரை போய் பார்க்கணும், அவர் உயிரோடு எழுந்தார் என்று பார்ப்பதற்காக போகவில்லை, மரித்து போன இயேசுவை பார்க்க அங்க போனாங்க அந்த கல்லறைக்கு. அப்பொழுது அந்த தூதன் சொன்ன வார்த்தை பாருங்கள், ஸ்திரீகளை பார்த்து, நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன் பயப்படுறீங்க? சிலுவையில் அறைந்தாங்களே அந்த இயேசுவை தான் நீங்க தேடி வந்திருக்கீங்க. எனக்கு தெரியும், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நீங்கள் பார்ப்பது மட்டுமல்ல, நீங்கள் வேகமா போய் அவருடைய சீஷர்களுக்கு போய் சொல்லுங்கள், அவர் சொன்னபடியே கலிலேயாவுக்கு போகிறேன்னு முன்ன சொன்னாரே, அங்கே காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் சொன்னதை நீங்கள் அறிந்து போங்க. அதன் பிறகு அவங்க போனார்கள். ஆண்டவர் ஸ்திரீகளை சந்தித்தார். ஆண்டவர் உயிரோடு எழுந்த சம்பவம் உறுதி செய்யப்பட்டது. எனவே எனக்கு அன்பானவர்களே, அப்படி உயிர்த்தெழுந்த இயேசு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன, அந்த பொறுப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு வாழ்ந்தார் என்பது மட்டுமல்ல, வளர்ந்தார் என்பது மட்டுமல்ல, மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார் என்று நீங்கள் அறிவில் அறிவது மட்டுமல்ல, இந்த தெய்வத்தை உலகத்தில் வாழ்கிற எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்க வேண்டும் என்பது அவருடைய பிரதான காரியம். எருசலேமில் ஒரு மூலையிலே நடந்த சம்பவம் உலகம் முழுவதும் உள்ள ஜனங்கள் அறிய வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதை போயிட்டு அறிவிக்கும்படிதான் கூட இருந்த சீடர்கள் ஆயத்தமானார்கள். உலகம் முழுவதும் போனார்கள். உலகம் முழுவதும் ஆண்டவருடைய செய்தி அறிவிக்கப்பட்டது. அதற்கு முன்பு இங்கே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் புறப்பட்டு போங்கள், ஜாதிகளை சீஷராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். பிரியமானவர்களே, மார்க் 16ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனங்களில் பார்க்கிறோம், அவர் சொன்னபடியே அவர்கள் புறப்பட்டு போனார்கள். ஆண்டவர் கூட இருந்தார். அற்புத அடையாளங்களோடு கூட வசனத்தை உறுதிப்படுத்தினார். மட்டுமல்ல, இப்படி இந்த சத்தியத்தை அறிந்த, இந்த அனுபவத்தை புரிந்த, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த ஆண்டவர் சொன்னார், அவர் உயிரோடு எழுந்த பிறகு 40 நாள் இந்த பூமியில் இருந்து எல்லாருக்கும் உயிர் தெழுந்த அந்த தெய்வம் தரிசனத்தை கொடுத்து ஜனங்கள் மனதை ஆயத்தப்படுத்தினார். அப்படி
அப்படி இருக்கும்போது 120 பேருக்கு அவர் வார்த்தைகளை சொல்லி எருசலேமில் காத்திருங்கள் என்று சொன்னார். காத்திருந்தார்கள். பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கி வந்தது. அதன் பிறகு பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கிற வேளையில் அங்கே கூடி வந்த ஜனங்கள் இந்த காத்திருந்து உயிர்த்தெழுந்த வல்லமையோடு இவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை ஊழியத்தை செய்யும்படி புறப்பட்ட போது அங்கே கூடி வந்தவர்கள் வித்தியாசமாய் பேசினார்கள். அப்பொழுது அவர்களுக்கு சொன்னார், நீங்கள் யோசிக்கிறபடி எங்களுடைய காரியம் அல்ல, வேதத்தில் சொல்லப்பட்டபடியே நடந்தது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 23. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவிப்பின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளிலே நீ சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள் என்று செய்தியை கொடுத்த பின்பு பாருங்கள், தேவன் அவருடைய மரணத்தின் உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினாலே கட்டப்படக்கூடாது இருந்தது. சொல்லிவிட்டு இவர் சொல்லுகிறார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று 32ஆம் வசனத்தில் படிக்கிறோம். எனவே எனக்கு அன்பானவர்களே, என் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தது உண்மை, வளர்ந்தது வாழ்ந்தது உண்மை, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது உண்மை. மத தலைவர்களின் முயற்சி தோல்வியானது. ரோம தலைவர்களின் முயற்சி தோல்வியானது. சாத்தானுடைய திட்டம் முறியடிக்கப்பட்டது. என் பரலோக தேவனுடைய திட்டம் நிறைவேறியது. இன்றைக்கும் என் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். இந்த உயிரோடு எழுந்த தேவனின் செய்திதான் உலகம் முழுவதும் அறிவிக்கப்படுகிறது. இது அறிவிக்கப்படக்கூடாதபடிதான் ஏராளமான தடைகள் வந்தாலும் ஒருவராலும் இந்த தெய்வீகத்தை கட்டி வைக்க முடியாது. எனவே என் இயேசு உயிரோடு இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த இயேசு உங்களோடும் இருக்கிறார். நம்புங்கள், பயப்படாதிருங்கள், தைரியமாயிருங்கள், இயேசுவுக்காக வாழுங்கள். உயிருள்ள வரைக்கும் அந்த தெய்வத்தை பிறருக்கு அறிவியுங்கள். ஒரு நாள் வரப்போகிறது. உயிரோடு உள்ள இயேசு இன்றைக்கும் பரலோகத்திலே அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட போகிற ஒரு நாட்கள் இருக்கிறது. ஆயத்தப்படுவோம், வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.